ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பாக்கியவான்கள் வரிசையில் நாம் வர வேண்டும் என்று சொன்னால் வாசல் படியிலே நித்தமும் விழித்திருக்க வேண்டும், கதவு நிலை அருகே காத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாக செவி கொடுக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. இந்த நீதிமொழிகளுடைய பகுதியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வசனமும் 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன், எப்பொழுதும் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தேன் என்று சொல்வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த ஒரு அனுபவம். சங்கீதக்காரன் இவ்விதமாக அநேக தீர்க்கதரிசன வசனங்களை சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றிதான அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் அவருடைய வாசல் அருகே நித்தம் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது நமக்கு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் என்ற பாடல் ஞாபகம் வருகிறது. பாட நேரமில்லை, வீட்டில் போய் இந்த வசனத்தை வச்சுட்டு அந்த பாட்டு புஸ்தகம் எடுத்து நீ என்ன படிக்கணும்? ராஜாவு மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஆமேன், அல்லேலூயா. ஆகவே தான் 84வது சங்கீதத்தில் தாவீது இவ்விதமாக சொல்கிறார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களிலே செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே தெரிந்து கொள்ளுவேன் இருப்பதே நலமாம். ஆமேன், அல்லேலூயா. அடுத்த வசனத்தையும் தொடர்ந்து படிங்க. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, பாருங்கள், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி என்றால் தேவனுடைய ஆலயத்துக்காக நாம் எவ்வளவாக பிரயாசப்படணும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையும் ஆராய்ச்சி செய்வதையும் எல்லாம் நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன் என்று 27வது சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோமே. ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய வாசற்படியிலே நித்தம் எப்படி இருக்கணுமா? விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாசற்படி என்று சொன்ன உடனே ஒரு ஞாபகம் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் அடிமையின் பிரமாணம். அடிமையானவன் ஒரு எஜமானுக்கு கீழே 6 வருஷம் இருந்துட்டு 7வது வருஷத்தில் அவன் விடுதலை ஆக வேண்டியது பிரமாணம். இது யாத்திராம புஸ்தகத்தில், லேவியராம புஸ்தகத்தில், உபாகம புஸ்தகத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் வாசிக்கும்போது முதலாவதாக யாத்திராகமம் 21வது அதிகாரம் 5-6வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண்ஜாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் அந்த வேலைக்காரன் 7வது வருஷத்தில் விடுதலையாகி போகலாம். ஆனால் அந்த வேலைக்காரன்
என் எஜமானையும் என் எஜமானையும் என் பெண்ஜாதியும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன். நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால். சரி, இப்போ அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்? நான் எஜமானை நேசிக்கிறேன், எஜமானுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், எஜமானை விட்டு போக மாட்டேன் என்று அவன் தீர்மானம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை தான் அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் எஜமானன் அவனை நியாயாதிபதி அவனுடைய எஜமானன் அவனை நியாயாதிபதியிலே கொண்டு வந்து அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அந்த எஜமான் அவன் காதை கம்பினாலே குத்த வேண்டுமாம். அல்லேலூயா. காது குத்தி அந்த எஜமானோட நிரந்தரமாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் காது குத்தி இருந்தால் தான் நம்முடைய எஜமானாகிய இயேசுவோடு கூட தொடர்ந்து இருக்க முடியும். காது தொட்டு பாருங்கள். ஆமாம், அப்படின்னு என்ன? காது குத்தி என்று சொல்லும்போது அவன் 3 தீர்மானங்களை எடுக்கிறதை பார்க்கிறோம். எஜமானை நேசிக்கிறேன். யார் இந்த எஜமான்? எஜமானனே இயேசு. எஜமானை நேசிக்கிறேன், எஜமானுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன். நாம் தான் எஜமானுடைய குடும்பமாக இருக்கிறோம். எஜமானுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், எஜமானி விட்டு போக மாட்டேன். இந்த 3 வார்த்தையை நீங்கள் எழுதி வைத்து கீழே உங்கள் கையெழுத்து போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. எஜமானை நேசிக்கிறேன், எஜமானுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், எஜமானி விட்டு போக மாட்டேன். இந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே அவன் கதவு நிலையருகிலே கொண்டு போகப்பட்டு அவனுடைய காதை கம்பியிலே கதவோடு சேர்த்து என்ன செய்கிறாங்களா? குத்தக்கடவன் என்று சொல்லப்பட்டிருக்க. காது குத்தணும். அப்படி என்றால் இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். உலகத்திலே உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, கஷ்டம் உண்டு. குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா? நம்ம வீடுகளில் பிரச்சனை இல்லையா? வீட்டுக்கு வீடு என்ன சொல்கிறாங்க? வாசல் படின்னு சொல்கிறாங்களே. வீட்டுக்கு வீடு வாசல் படி. சில பிரச்சனை இருக்கலாம். சபைக்குள்ளே பிரச்சனை இல்லையா? ஏதாவது சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கலாம். சபையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அவனுடைய தீர்மானம் என்னவென்றால், எஜமானை நேசிக்கிறேன், எஜமானி விட்டு போக மாட்டேன், எஜமானுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன் என்ற அந்த தீர்மானம் அப்படி இருக்கும் என்றால், ஒரு வேளை பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வரும்போது அவன் இந்த வீட்டுக்குள்ளே 4 சுவருக்குள்ளே ஓடிட்டுருக்கலாம், இங்கேயும் அங்கேயும் போகலாம். ஆனால் வெளியே போகக்கூடாது. ஆமேன். அது வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் போன உடனே அவனுக்கு ஞாபகம் வருகிறது, ஓ நான் காது குத்தப்பட்டவன், ஆமேன், நான் எஜமானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி ஞாபகம் வருவதற்காகத்தான் வெளியே போகக்கூடாது. அந்த கதவருகே காது குத்தப்பட்டதை ஞாபகப்படுத்தி திரும்பவும் அவன் அந்த எஜமானோடு கூட, எஜமானுடைய குடும்பத்தோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதையே உபாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். 15வது அதிகாரம் 16-17 வசனம். ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று, உம்மிடத்தில் நன்மை பெற்று, உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினாலே நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானாகில், நீ ஒரு கம்பி எடுத்து அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றைக்கும் உனக்கு அடிமையாய். அல்லேலூயா. பின்பு அவன் என்றைக்கும் உமக்கு அடிமை. ஆகவே நாம் ஆண்டவருக்கு எப்போதும் அடிமை என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. உமது அடிமை நான் என்று சொல்லி ஆண்டுடைய கருத்திலே நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடிமை என்றால் எந்த கேள்வியும் கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. சுயமாக நாம் நடப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த நாட்களில் அடிமை வியாபாரம் நடக்கிற இடங்களில் நீங்கள் பார்த்தால் அந்த அடிமையை வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் ஒருத்தராக பார்த்துட்டு வருவாங்க, ஒருத்தராக இப்படி பார்த்துட்டே வருவாங்க. அவங்களாம் பேசாமல் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த ஒரு அடிமையை வாங்கணுன்னா ஓங்கி ஒரு அறை கொடுப்போம். ஒருத்தனை ஓங்கி ஒரு அறை கொடுத்த உடனே அவன் என்ன செய்யணும்? பேசாமல் இருக்கணும். அப்படி இல்லாமல் முறைச்சி பார்த்தா அந்த அடிமை அவனுக்கு தேவை இல்லை. புரியுது உங்களுக்கு?
அடிமை என்றால் அவன் அபதமாக எந்த ஒரு காரியத்தையும் சலனமில்லாமல் இருக்கணும். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் எந்த கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை? ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாரும். கேட்குறக்க உரிமையே இல்லை. பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் இங்கேயும் அங்கேயும் ஓடலாமே ஒழிய வெளியே போனால் அங்கே கால் வைக்க இடமில்லை, இளைப்பாறுதல இடமே இல்லை. திரும்பவும் அந்த புறா வேலைக்குள்ளேயே வந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் என் வாசல் படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்குற மனுஷன் பாக்கியவான். உலக பிரகாரமாக உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்கெல்லாம் நாம் சீக்கிரமாக எழுந்து பல காரியங்களுக்கு முன் ஓடுகிறோம், வேகமாக செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில், கர்த்தருடைய காரியத்தில் நாம் எவ்வளவு விழிப்பாக இருக்கிறோம், எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறோம், சுறுசுறுப்பாக இருக்கிறோமா? மற்ற எல்லாவற்றுக்கும் ரொம்ப வேகம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதில் நாம் விழித்திருக்கிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு பல சோதனைகள் வந்தாலும் நாம் ஆண்டவரோடு உறுதியாக இருப்போம் என்றால் நித்தமும் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். ஆகவே அனுதினமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நித்தமும் விழித்திருந்து என்று சொல்லும்போது அனுதினமும் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய சில குறிப்புகளை நாம் பார்த்து நம்மை ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்படைக்க போகிறோம். அனுதினமும் செய்ய வேண்டிய சில காரியங்களை கண்டிப்பாக நாம் செய்யணும். உலக பிரகாரமான பல காரியங்களை ரொட்டீன் ஒர்க்காக செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களை எப்பொழுதாயிலும் செய்து கொண்டிருக்கிறோமா, அல்லது நித்தமும் தேவ சமூகத்தை நாம் தேடி நாடி ஓடி வருகிறோமா? ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கலாம், என்னாகும் புஸ்தகம் 29வது அதிகாரம் 6வது வசனத்தில் தினமும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். 29:6. மாத பிறப்பின் சர்வாங்க தகன பலியையும் அதன் போஜன பலியையும் தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலி அதன் போஜன பலி அவைகளின் முறைமைக்கேற்ற பான பலிகளையும் அன்றி இவைகளையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தினமும் செய்ய வேண்டிய ஒரு பலி என்னன்னா சர்வாங்க தகன பலி. ஆமேன். பழைய ஏற்பாட்டிலே சர்வாங்க தகன பலி என்று சொல்வது புதிய ஏற்பாட்டிலே சர்வ அங்கத்தையும் முழு சரீரத்தையும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ நம்ம அப்படியே செய்கிறோம். சட்டையில் ஐன் கலந்து விடக்கூடாது, போட்ட பவுட்ரு வேர்வையில் ஒழுகிடக்கூடாது, ரொம்ப கவனமாக. அதுக்கு சிலர் லேசாக என்ன வச்சுக்கிறாங்க, புஷ் புஷ்னு அடிக்கிறது இல்லை. ஏற்கனவே கர்ச்சிப்பில் உள்ள பவுடர் இருக்கிறது எல்லாத்துக்கும். அதுக்கெல்லாம் அவ்வளோ எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கிறோமே. பிரியமானவர்களே, சர்வ அங்கத்தையும் ஆண்டோருக்கு அவர் பலியாக செலுத்த சொல்கிறாரே, இது தினமும் நடக்கணுமா? பழைய ஏற்பாட்டில் இப்போ நான் வாசித்தோம், இந்த சர்வாங்க தகன பலி அனுதினமும், அதுதான் நீங்கள் வாசிக்கிறோம், நித்தமும் அவருடைய வாசலில் விழித்திருக்கக்கூடிய ஒரு காரியம். முதலாவது சர்வாங்க தகன பலி. அப்படி என்றால் நம்முடைய சர்வ அங்கத்தையும் முழு சரீரத்தையும் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு கர்த்தரை என்ன செய்யணுமா? ஆராதனை செய்யணும். இன்றைக்கி நம்ம அப்படி ஆராதனை செய்கிறோம் இல்லை, ஜென்டிலாக ரொம்ப லகுவா இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் அவருக்கு சொந்தம். இந்த சரீரத்தினாலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் சர்வாங்க தகன பலியை தினமும் செலுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்த வேண்டும். நமக்குள்ளே அந்த ஆராதனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிழையற்றதுமான
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் வேண்டிக் கொள்கிறார். இன்றைக்கு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆவிக்குள்ளே வளர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆராதனை செய்யுங்க, முழு உள்ளத்தோடு தேடு சொன்னாலும் கேட்க மாட்டோம். உள்ளே இருந்தால் தானே வர்றதுக்கு, உள்ளான பலன் இருந்தால் தானே. பிரியமானவர்களே, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தி இல்லாத ஆராதனை அல்ல. புத்தி இல்லாத கன்னிகளை போல இருக்கக்கூடாது. புத்தியுள்ள ரீசனபிள் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆராதனை ஒரு ஒழுங்கும் கிரமமாக இருக்கும்போது தான் கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறார், பிரியப்படுகிறார், அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்படி சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல. அவருக்காக மீட்டு கொள்ளப்பட்ட இந்த சரீரத்தினாலே அவரை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 3 வருட ஊழிய நாட்களில் அவர் பல இடங்களில், கிராமங்களில், பட்டணங்களில், பல இடங்களில், தேவாலயங்களில் மற்றும் சிற்றாலயங்களில், சினகாகளில் சொல்லப்படுகிற இடங்களெல்லாம் சென்று அவர் ஊழியத்தை செய்யும்போதெல்லாம் அவர் சொன்னது என்னென்னா, எனக்கு ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர், கொடுத்திருக்கிறீர், இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பியிருக்கிறீர், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சரீரத்தை, கட்டான, அருமையான, திடமான, சுகமான நல்ல சரீரத்தை கொடுத்திருப்பார் என்றால் ஆண்டவருக்காக நாம் எழுந்து சில காரியத்தை செய்யணும். அப்படி செய்யாவிட்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்து பாருங்கள். உங்களுக்குள்ளே நல்ல ஆரோக்கியம் இருக்கும், சுகம் இருக்கும், பலன் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், தேவ நீதி நிறைவேறும், கர்த்தருக்குள்ளே எப்போதும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே தான் அந்த ரோமர் 12:2 சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. ஆளுக்கு ஒரு வேஷம் போடுவாங்க, ஆளுக்கு ஒரு வேஷமாக ஒவ்வொரு இடத்துலையும் வித்தியாசமாக இருப்பாங்க. இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார், மேன்மைப்படுத்துவார். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும், தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தம் என்றதென்று பகுத்து அறிந்து அதை நம்ம என்ன செய்யணும்? மறுரூபமாகணும். ஒரு மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே உண்டாகிறது, மறுரூப நிலை உண்டாகிறது. நம்ம அறியாமல் தேவ வல்லமை நமக்குள்ளே இறங்கி நமக்குள்ளே அவர் கிரியை செய்வார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது எங்கே நடைபெறுகிறது என்றால் சர்வாங்க தகன பலியை செலுத்தும் போது. ஆமேன். இப்போது பழைய ஏற்பாட்டில் சர்வாங்க தகன பலியை செலுத்துகிற ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக ஒரு மிருகத்தை ஆசாரியனிடத்தில் கொண்டு வரும்போது அந்த ஆசாரியன் அந்த மிருகத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். அது எந்த பழுதும் இருக்கக்கூடாது, நுகத்தடிக்கு உட்பட்டிருக்கக்கூடாது. எந்த பழுது இல்லாத அந்த மிருகத்தை கொண்டு வரும்போது ஆசாரியன் அந்த மிருகத்தின் மேல் கை வைத்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மிருகத்தை என்ன செய்யணும்? கொல்லணும். ஆமேன். அப்படி தானே சண்டே ஸ்கூல் இருக்கு இல்லையா? அதை கொன்று பிறகு மற்ற காரியத்தை செய்யணும். முக்கியமாக அந்த மிருகத்தினுடைய தோல் உரிக்கப்படணும். அல்லேலூயா. சர்வாங்க தகனபலியாக ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய தோல் உரிக்கப்படணும். உங்கள் தோல், அநேகருடைய தோல் உரிக்கப்படாதனால தான் தோத்துறோம். அப்படின்னா என்ன? தோல் உரிக்கப்படுதுன்னு என்ன? ஆமேன். மாம்சம் அல்ல, நிறம் வித்தியாசம். இதுன்னு சொல்லி வித்தியாசமான காரியங்கள் என்ன செய்யணும்? நீக்கப்படணும். உண்மையான அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் உங்களுக்கு எந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. இது கருப்பு மாடா, இது வெள்ளை மாடா, இது சிவப்பு மாடா, இது மஞ்சள் மாடா, எந்த மாடும் தெரியாது. தோல் உரிச்ச பிற்பாடு என்ன தெரியும்? எல்லாமே கிறிஸ்துவின் நாம் ஒன்றே, அபிஷேகத்தால் இணைந்தே, தேசங்கள், பாஷைகள், ஜாதிகள், நிறங்கள், வேற்றுமை நமக்கில்லையே.
இளம் வயதிலேயே இந்த பிள்ளைகளுக்கு அந்த சிந்தையை ஊட்டி விட்டால் பிற்நாட்களில் எனக்கு அந்த இனம் தான் வேணும், இந்த ஜாதி தான் வேணும், அந்த ஜாதி வேணும் யாரும் கேட்கவே. நீ அப்படி இல்லை. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ அவளோட சேராது, அவங்கெல்லாம் அவங்க இவங்க இப்படி. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், நியாயம் தீர்ப்பார். உங்கள் தோல் உரிக்கப்படலை, ஜீவ பலியா சர்வாங்க தகனபடியா நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் இந்த வித்தியாசமே இருக்காது. ஆமேன், அல்லேலூயா. நம்மை பிரித்து காண்பிக்கக்கூடிய, வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடிய காரியம் என்னென்னா தோல். அந்த தோல் உரிக்கப்பட்டு விட்டால் அப்புறம் சந்து சந்தாக துண்டித்து அப்புறம் அக்னியிலே வேக வைக்கப்படுகிற காரியமாக இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வித்தியாசங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சாதீன் என்றும் இல்லை. நான் ஒரு மலையாளி என்று என்னை சொல்லிக்கொள்வேன் என்றால் உடனே மற்றவங்க தமிழர் என்று சொல்லாமலே, என்னம்மா நான் தமிழர் என்று சொன்னால் மற்றவங்க யார் இருக்கா, வேறு வித்தியாசம் வந்து விடுகிறது. ஆகவே தான் வித்தியாசம் இல்லாத ஒரு அனுபவத்தில் தான் இந்த சர்வாங்க தகன பலி செலுத்தப்படுகிறது. நீங்கள் சர்வாங்க பலியாக தகன பலியாக ஒப்பு கொடுத்துப்பீர்கள் என்றால் இந்த வித்தியாசமே நமக்கு இருக்காது. நிறைய பேர் இந்த வித்தியாசம் இல்லாதபடினால்தான் இன்னும் அப்படியே மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க. ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் நம்ம கை கொண்டு எல்லாரோடு இருந்து தேவநாமத்தை மையப்படுத்தணும். அதுதான் முதலாவது அனுதினமும் செய்ய வேண்டிய காரியம். ஒவ்வொரு நாளும் இந்த காரியம் நமக்கு மனசில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி ஆத்மா சரி. ஆமேன். படிக்கிறேன் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக. சர்வாங்க தகனபடியாக அங்கே அந்த மிருகம் வைக்கப்பட்டிருக்கும் போது இப்படி தான், படிக்கிறேன் இருதயத்தை முற்றுமாக, கண்களோடு செவியோடும் வாயும் கை காலுமாக, கண்களுடன் செவியோடு வாயும் கை காலுமாக வாழ்த்துகிறேன் ஏசுராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் ஏசுநாதா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கண்களோடு செவி வாய் கை கால் எல்லாமே ஒப்படைத்து, ஆண்டவரே நித்தமும் உம்முடைய வாசலில் நான் விழித்திருப்பேன் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? 5 மணிக்கு பின்னாடி எழுந்திருக்குங்க எத்தனை பேர்? 4 மணிக்கு முன்னாடி எழுந்திருக்க எத்தனை பேர்? உங்களுக்கு விசாரித்து கேட்டு பார்த்தா எல்லாருமே என்று சொல்ல முடியாது. நிறைய பேர் அதிகாலையில் கர்த்தரை தேடுவதில்லை. யோசித்து பாருங்கள், யார் எத்தனை பேர் தேடுறீங்க சொல்லுங்கள். உங்கள் மனசில் கேள்வி கேட்குறார், ஆண்டவர் கேட்குறார், அதிகாலையிலே கர்த்தரை தேடுறீங்களா? அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அங்கே ஒரு அபிஷேகம் உண்டாகும், ஒரு ஆளுக்கு உண்டாகும் அந்த நாள் முழுவதும். ஆமென். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கும், சூரியனை போடு இருக்கும். இருக்கா? அல்லது காலையில் எழுந்த உடனே உலக பிரகாரமாக சொல்லுவாங்க அது அடிச்சிருச்சு இது அடிச்சிருச்சுன்னு. அப்படி இருக்கக்கூடாது. எழுந்து கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், கர்த்தரை மையப்படுத்தணும், கொஞ்சம் நேரம் முடிஞ்ச ஆவியில் நிறையணும். ஆமேன். அந்த நாள் பாருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து, அடிமையை போல தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு தேவனுடைய பிள்ளை என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிற விழிப்புள்ள ஒரு ஜீவியை நமக்கு வேண்டும். ஆமேன். மணவாட்டி சொல்லுகிறாள், நான் தூங்கினாலும் என் இருதயம் விழித்திருக்கிறது என்று சொல்கிறது போல எப்பொழுதும் அந்த விழிப்புள்ள
அந்த அனுபவம் நமக்கு அவசியம். ஆகவே தான் இங்கே அனுதினமும் செலுத்தப்பட வேண்டிய மிக பிரதானமான பலி என்னென்னா சர்வாங்க தகன பலி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்று என்ன தெரியுமா? ஆசாரியன் அந்த தோலை உரித்து அந்த தோலை எங்கே வைக்கணும்? தம் பக்கத்தில் வச்சுக்கணும். ஆசாரியனுடைய கையில் தோல் கொடுக்கப்படணும். அது அக்னியிலே தகனிக்கப்படுவது இல்லை. எங்களுக்கு இன்னார் என்பது தெரியணும். அது தெரியணும். நாங்கள் யாரையும் காட்டி கொடுக்கறது இல்லை. ஆசாரியனுக்கு அந்த நேரம் தெரியணுங்கிறதுனால தான் ஆசாரியன் கையில் இந்த தோல் கொடுக்கப்படுகிறது. நம்ம வேதத்தை சொல்கிறேன், உங்களுக்கு வசனத்தை சொல்கிறேன் பிரியமானவர்களே. அப்படி ஆசாரின் கையில் ஒப்பு கொடுத்து தோல் உரிக்கப்படாவிட்டால் கர்த்தரே தோல் உரிப்பார். அதுக்கு சந்தர்ப்பத்தை தருவார். எது வேண்டாம், எது அசிங்கம், எது தேவையில்லை என்று சொல்கிறீர்களோ அதையே கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமேன். நிறைய இடங்கள் எங்களை பார்த்துருக்குறோம். எது வேண்டாம் என்று சொல்கிறது தான் அங்கே வந்து கடைசியில் அது ஜாயிண்ட் ஆகிறது. அப்போ என்ன செய்ய முடியும்? அதனால் அதுக்கு முன்னாடியே நாம் சர்வாங்க தகன பலியை அனுதினம் செலுத்தி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையுமா ஆண்டு கரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவ நோக்கு நமக்குள்ளே நிறைவேறும். எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும். வித்தியாசம் ஒழிக்கப்பட வேண்டும். இதுக்காக போராடி எத்தனையோ பண்ணி இன்னும் ஒன்றும் நடக்கலை, நாங்கள் சொல்லியே ஆக போகுதுன்னு நினைக்க மாட்டோம். எவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அதாவது நித்தமும் விழித்திருந்து வாசற்படியில் காத்திருக்கிறார்களோ அவர்களால் இது முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எஜமானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து எஜமானுடைய குடும்பத்தை நேசித்து நாங்கள் எஜமானை விட்டு போக மாட்டோம் என்று தீர்மானம் செய்கிற அந்த அடிமையை கர்த்தர் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன அந்த மரியாளுக்குள்ளே இயேசு பிறந்தார். ஆமேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த கிறிஸ்துவுக்குள் வரும்போதுதான் எல்லா வித்தியாசங்களும் மாறி போகிறது. ஆகவே அனுதினமும் நித்தமும் நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்னென்னா சர்வாங்க தகன பலியாக மாறணும். எந்த அளவு நீங்கள் மாறி இருக்கலோ தெரியாது. ஆனால் நீங்கள் அனுதினமும் ஆண்டு சமூகத்தில் உங்கள் சரீர பாண்டத்தை ஒப்பு கொடுத்து தேவசித்தை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பாக்கியவான்கள் வரிசையிலே கொண்டு வரப்படுவீர்கள். இரண்டாவதாக 105வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமேன். அல்லேலூயா. இது நடக்கிற காரியமா? அது அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் ஆலயத்துக்கு வந்துட்டு போக முடியுமா? பக்கத்தில் இருக்கிறோம் ஐயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் நாடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அனுதினமும் தேடுவது என்று சொல்வது நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. பொதுவாக ஜெபிக்கிறோம், கூடி ஜெபிக்கிறோம், அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி நான் கூடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். 1 மணி நேரம் ஆகிலும் ஒரு நாளில் ஜெபிக்கிறீர்களா? 1 மணி நேரம் ஆகிலும் ஜெபிக்கிறீர்களா? ஏசு ஆண்டவர் கேட்டார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் ஆகிலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறோமே, எவ்வளோ வருஷமாக விசுவாசியில் இருக்கிறோமே, 1 மணி நேரம் ஜெபிக்கிறீர்களா? நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள், தேடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த ஜெப வாழ்க்கை நமக்கு இல்லை என்று சொன்னாலே மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாகவே முடியாது. ஆமேன். நம்ம யாக்கோப்புடைய வாழ்க்கையில் பெத்தேலிலே அவனுடைய வாழ்க்கையை தொடங்கினது, தரிசனத்தோடு கூட வாழ்க்கையை தொடங்கினது. பெனியேலில் கர்த்தரை முகமுகமாக கண்டேன்னு சொல்லுகிறார். அது எங்கே? யாப்போக்கு என்ற இந்த ஆற்றங்கரையில் அவன் ஜெபம் பண்ணதுனால தேவதூதன் நான் ஒருவர் கூட போராடி கொண்டிருக்கிறதை பார்க்குறோம். எவ்வளவு நெருக்கமான ஒருவர் பாருங்கள். ஜெபத்தில் நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்கள் என்றால் அந்த சமூகம், அந்த ஜெபம் நிறுத்தவே முடியாது. தேவ சமூகத்தில் இருக்கும்போது எப்படி மோசே தேவ சமூகத்தில் மலை மேலே ஏறி கீழே வந்தபோது அப்படி முகம் பிரகாசித்தது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுபோல்
ஜனங்கள் எல்லாரும் அவன் முகத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் முக்காடு போட்டிருந்தானே. பிரியமானவர்களே, ஜெப வாழ்க்கை நமக்கு வேண்டும். நித்தமும் நித்தமும் ஜெபிக்க வேண்டும். ஏதோ பட்டியலிட்டு நம்ம ஜெபிக்கிறது அல்ல. நம்ம தேவனோடு கூட அந்த உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நித்தமும் கர்த்தரை நாம் தேடி ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவம். மோசேயானாலும் தானியேலானாலும் இன்னும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதிகாலையிலே கர்த்தரை தேடினாங்க. யோசுவா அதிகாலையிலே கர்த்தரை சமூகத்தில் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தான். இந்த அதிகாலை நேரம் என்று சொல்வது மிகவும் நன்றாக அமைதியாக நம்ம ஆசீர்வாதமான ஒரு நேரமாக நமக்கு இருக்கும். வேறு எந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. ஆமேன், அல்லேலூயா. 4 மணிக்கு எழுந்திருக்கீங்களா? கை உயர்த்துக்குன்னா சொல்ல மாட்டேன். 5 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க, 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க, எப்படின்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்களேன், எழுதி பாருங்கள் எத்தனைன்று தெரியும். எல்லாரும் தான் எழுத முடியல. குடும்பத் தலைவரோ அல்லது முக்கியமான பொறுப்பாளரோ எழுந்து ஜெபிக்கிறீங்களா? அதை கேட்டால் அவங்களாம் வர்றதில்ல, நானும் ஜெபிக்கிறதில்ல பா அப்படின்னு போட்டுடுறாங்க. பிள்ளைகள்லாம் எந்த நேரம் எழுந்திருக்கான்னு தெரியாது, எப்போ சூரியன் எழுந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கெல்லாம். ஏன்னா பெனியல் வந்தபோது தான் சூரியன் உதயம் ஆயிடுச்சான். பைபிளில் பார்க்குறோம், அங்கே பெத்தேலில் சூரியன் அஸ்தமித்தது, பெனியலில் உதயம் ஆயிடுச்சு. அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு. சில அம்மாமார்கள் சில பிள்ளைகள் இருக்காங்க. எத்தனை பேர் ஜெபிக்க வாலிபரே? எங்கள் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் இருந்த ஜெபம் இப்போ குறைவாக இருந்தாலும் அந்த காலத்தில் இருந்த ஜெபத்தினால தான் இது வரைக்கும் நான் ஓடிட்டுருக்கோம். கிரவுண்டில் போய் ஜெபிக்கிறது, மாடியில் போய் ஜெபிக்கிறது, கிடைக்கிற கேம்பில் போய் ஜெபிக்கிறது, இப்படி ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். நித்தமும் ஜெபம், நித்தமும் கர்த்தரை என்ன செய்யணும்? தேடணும்னு சொல்வது ஜெபந்தான். கர்த்தரை தேடலாம், எங்கிருந்தும் தேடலாம். ஆமேன். இருக்கிற இடத்துலேருந்தே கர்த்தரை நாம் தேடலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம். முதலாவது சர்வாங்க தகன பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து நம்மையே ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பது. 2வது நித்தமும் செய்ய வேண்டியது ஜெபம். 3 வேளை சாப்பிட்றீங்கள, சிலர் 2 வேளை தான் சாப்பிட்றாங்க. சிலர் பாவம், சிலர் 1 வேளை, வயசானவங்க 1 வேளை கூட சாப்பிட்றாங்க. ஏதோ இருக்குது. சாப்பாட்டில் மட்டும் நம்ம குறைவே இல்லையே. ஆண்டவர் குறைய வச்சுருக்கிறாரா? இல்லையே. அப்படி இருக்கும்போது ஒரு நாளில் 1 மணி நேரமாயிலும் நாம் ஜெபித்திற்கு நம்ம இடம் கொடுப்போம். தீர்மானம் பண்ணுறீங்களா? இன்றையிலிருந்து நான் 1 மணி நேரமாயிலும் தினமும் ஜெபிப்பேன். வாரத்துக்கு 1 நாள் அல்ல, தினமும் ஜெபிப்பேன் என்று தீர்மானம் பண்ணி நீ ஜெபித்து பாருங்கள், எல்லாமே ஜெயமாக முடியும். ஆமேன், அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பேதுரு மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் அநேக காரியத்தை நான் பார்க்கிறோம். நிருபங்களில் எல்லாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே எப்பொழுதும் நாம் ஜெபத்தில் இருக்க வேண்டும். ஜெப சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். 1 மணி நேரமாயில் ஒரு நாளில் தேவனோடு நாம் நெருங்கி பழக ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். ஆமேன். 3வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை எப்பொழுதுங்க? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் தினமணி அல்ல, தினத்தந்தி அல்ல, தினமலர் அல்ல, தினத்தூது அல்ல, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை தெசலோனிக்கே பட்டணத்தாரை பார்க்கிறோம். இந்த பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக மாறினாங்க. ஆமேன், அல்லேலூயா. நேரத்தை நாம் ஒதுக்கி வேதத்தை நாம் என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டும். அனுதினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து. இதெல்லாம் நம்முடைய வேலையில் பாஸ்டர் பார்த்துக்குவார், மற்றவங்க பார்த்துக்கிறாங்க, டீச்சர்ஸ் பார்த்துக்கிறாங்க. இல்லை, ஒவ்வொருவரும் தங்களுடைய குணம் மாறுவதற்காக, சுபாவம் மாறுவதற்காக, சீராக நேராக நடப்பதற்காக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறார். இந்த வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதே. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்புறம் அதுதான் கூடாது, அதெல்லாம் பேசிடக்கூடாது, பாஸ்டர் முகத்தை காட்டிடக்கூடாது.
போதக சிற்றையே படி. விரும்புகிறோமா? விரும்புகிறீங்களா? கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணமல்வன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பெரையா பட்டணத்தார் என்ன செய்தாங்க? தெசலோனிக்கேயில் உள்ள அந்த பட்டணத்தாரை பார்க்கலாம் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனாலே அவங்க எப்படி மாறினாங்க? நற்குணசாலிலாய் மாறினாங்க. குணம் மாறும். வசனங்களை எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு இந்த வசனங்களானது நம்மை சீர்படுத்தும், சரிப்படுத்தும், உருவாக்கும், உருமாற்றும், சுபாவங்களை அப்படியே மாற்றிவிடும். நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப வசனத்தை படிக்கிறதே இல்லை. ஏதோ கடமைக்காக சங்கீதம் எடு, இதை விட அவ்வளோதான். அப்படி இல்லை, படிக்கிறதில்ல, தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நமக்கு அது ஞாபகத்தில். அதனால தான் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் டிஸ்கஸ் பண்ணி படித்தாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஞாபகம். ஒரு பரீட்சை எழுதும்போது அந்த அக்கா அந்த இடத்துல சொன்னாங்க, அது வருது. ஆமாம், நாங்கள் 4 கிலோமீட்டர் நடந்து தான் ஹைஸ்கூல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இந்த நாட்களில் கொஸ்டின், எஸ்ஏ டைப் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின் ரெண்டையும் எல்லாம் எழுதி வைத்து கொண்டு 4-5 பேர் நாங்கள் நடந்து போகும்போது ஒன் வேர்டு ஆன்சர்லாம் ஒருத்தருக்கு கேள்வி கேட்போம். அவனுக்கு கேள்வி கேட்கணும், அவங்களுக்கு கேள்வி கேட்கணும். என்ன ரோஸ்லின்? அவளுக்கு கேள்வி கேட்டு அவள் பதில் சொல்லணும். இப்படியே இந்த டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுனால நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். ஆமேன். அதே போல தான் உலக பிரகாரமான காரியத்துக்கு இவ்வளோலாம் பிரயாசப்படுகிறோமே. அப்படி என்றால் ஆவிக்குரிய சுபாவங்கள் நமக்குள்ளே மாற வேண்டும் என்று சொன்னால் வேத வாக்கியங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தினந்தோறும், என்றைக்கும் அல்ல, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்களுடைய சுபாவம் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. என்ன சுபாவம்? நற்குணசாலி. அப்படி என்றால் மணவாட்டியாக மாறிட்டாங்க. மணவானுக்கு ஏற்ற மணவாட்டியாக மாற்றத்தக்க வகையிலே இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 1:1-3 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் எல்லாருக்கும் இந்த வசனம் ஞாபகம் அப்படியே தெரியும். நம்ம 3ஆம் வசனம் சொல்கிறது, அனுதினமும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்கள் வரிசையில் வர வேண்டும் என்றால் வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பைபிள் போயிட்டு, இப்போ தான் இந்த பைபிள் இருக்குது, இன்னொரு பெரிய பைபிள் இருக்கிறது. சில பைபிள் பிஞ்சு எல்லாம் போச்சு, ஆனாலும் அது சுழிச்சு எடுத்து வச்சு, அதுதான் பழசு இருக்குது. சிலதான் மூடி வச்சுட்ருக்குறோம். ஏன்? படித்து கிழிச்சா பரவாயில்ல, தப்பு கிடையாது. பைபிளை படித்து கிழிச்சா பரவாயில்லை என்று சொல்லி நிறையா வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு ஜீவனை தருகிறார். இங்கே நான் பார்க்குறோம் துன்மார்க்குடைய ஆலோசனை, பாவுடைய வழி, அப்புறம் பரியாச உட்காரமிடத்தில் உட்காராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனங்கள் தான் நமக்கு உதவியாக இருக்கும். துன்மார்க்கர் நீதிமான்களுடைய சபையில் பாவிகள் நிலைத்திருப்பது இல்லை. ஆகவே வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இது எப்பொழுது? தினமும், டெய்லி பிரெட்டு, அனுதின மன்னா, வனாந்திர மன்னா. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் தினமும் மன்னா கிடைத்தது, அதுபோல் ஒவ்வொரு நாளும் இந்த மறைவான மன்னாவை நாம் புசித்து அவருக்குள்ளே அவரை போல மாறணும், சுபாவம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம குணம் மாறாமல் இருந்த என்ன பிரயோஜனம்? தன் வருஷம் ஊழியம் செய்து சுபாவம் மாற்றப்படாவிட்டால் நோ யூஸ் இல்லை. முன்னிருந்த சுபாவம் இப்போ இருக்கா என்று நான் என்னை தியானித்து பார்த்து கொள்ளணும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சுபாவம் மாறாமல் என்ன தான் விசுவாசத்தில் இருந்தாலும், என்ன தான் வருஷங்கள் இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. ஆகவே இந்த சுபாவம் மாறணும், தெய்வீக சுபாவம் உருவாகணும் என்று சொன்னால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் நற்குணசாலிகளாக மாறுவோம். ஆகவே 3வது, வேத அறிவு அடைவதற்காக, அவர் அறிகிற அறிவில் நாம் இன்னும் வளருவதற்காக, நம்முடைய பழைய சுபாவங்கள் மாறி தெய்வீகமான சுபாவம் உண்டாக நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி அவங்க நற்குணசாலிகளாய் மாறணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வேத வாக்கில் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரியம் இருக்கணும். ஒரு குறிக்கப்பட்ட வேலையில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், நான் அனுதினமும் சாகிறேன். நான் அனுதினமும் சாகிறேன்.
அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் அதை நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். சத்தியமா சொல்றேன்னு சொல்றார். என்னது? அழுதுனும் நான் சாகிறேன், இது பொய் அல்ல, என்னது? உண்மை. ஞான் கூறையட்டே நீ வளரட்டே நின்னின் ஞான் வசிக்கட்டே, ஞான் கூறையட்டே நீ வளரட்டே நின்னில் ஞான் வசிக்கட்டே. நான் குறையணும், அவர் என்னிலே வளரணும். மலையாளம். ஞான் குறையணும், அவர் என்னிலே வளரணும். யோவான் ஸ்நானன் அப்படி தான் சொன்னார். நான் என்னை சிறுகணும், அவர் என்னிலே பெருகணும். அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு பகுதியிலே மரித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய இந்த சரீரம் ஏதாவது ஒரு பகுதியில் மரித்து கொண்டே இருக்க வேண்டும். மரித்து கொண்டு இருக்க வேண்டும் என்றால் அதை விட்டுவிட்டு இந்த கூடாரமாய் பவனம் அழிஞ்சாலும் நித்திய பவனம் உண்டே, ஞான் கூறையட்டே நீ வளரட்டே நின்னின் ஞான் வாசிக்கட்டேங்கிற மாதிரி இந்த கூடாரமாகிய சரீரம் என்ன செய்யணும்? அனுதினமும் சாகணும். ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படின்னு என்ன? இந்த சரீரம் எதையெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் விட்டு 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 அப்படியே வழுகிட்டே இருக்கணும். எப்படி ராக்கெட் மேலே போகும்போது எரிபொருளை கக்கி கீழே தள்ளிட்டு மேலே புஷ்ன்னு போகுதோ அது போல் இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? விட்டு விட்டு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இன்னும் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அனுதினமும் சாகிறேன் பவுல் சொல்றார். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன், அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன், மரித்தவனாய் திருசித்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே, மரித்தவனாய் திருச்சித்தமே நிறைவேற்றுவதன் ஆகாரமே, இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார், இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அனுதினமும் சாக வேண்டும் என்றால் அனுதினமும் உலக பழக்க வழக்கங்களுக்கு நாம் மரிக்கணும், பொல்லாத சுபாவத்துக்கு மரிக்கணும், கோல் சொல்லுகிற சண்டையிடுகிற இந்த சுபாவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும், மரிக்கணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. ஆமேன். மற்றவர்களை கண்ணீர் விட செய்யக்கூடிய காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஒரு தேவ மனிதனிடத்தில் நான் இங்கே வந்த நாட்களில் சொன்னார், இன்று நான் ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். ஊழியக்காராகி நாங்கள் வீட்டுக்கு போயிருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, எங்கள் வீட்டில் எந்த ஊழியக்காரர் வந்தாலும் அவங்கள கண்ணீர் விடாமல் அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். இப்போ எனக்கு இது நினைக்கிறது ஞாபகம் இருக்குது. ஊழியக்காரர் வந்தால் கண்ணீர் விடாமல் அனுப்ப மாட்டேன்னு சொன்னார். அப்பொழுதே நான் பிடிச்சிட்டேன், ஓஹோ சரி, நான் அழலை, நான் கண்ணீர் விடலை. பிரியமானவர்களே, அப்படி மற்றவர்களை கண்ணீர் விட செய்கிற சுபாவத்துக்கு என்ன செய்யணும்? மரிக்க வேண்டும். நம்ம இடத்துல இப்போ அவர் இல்லை என்றாலும் அது ஞாபகத்தில் வருகிறது. கண்ணீர் விடாமல் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறார். அப்புறம் தேவையான கொடுத்து அனுப்புவாங்களாம். தேவையாது. அதுக்காக நாங்கள் ஒரு நாளும் கையேந்தி போனதே கிடையாது. பிரியமானவர்களே, மற்றவர்களை கண்ணீர் விட செய்கிற காரியத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? மரிக்க வேண்டும். சிலருக்கு சாப்பாட்டில் ஜெயமே இல்லை. உங்களை நான் சொல்லலை, நீங்கள் எல்லாம் சாப்பாடு ராமர் தான், இல்லை இல்லை, நீங்கள் சாப்பிட்றவங்க தான். சிலருக்கு சில நான்வெஜ்னு சொன்னாவே அது எப்படியாவது இது வரைக்கும் தள்ளிடணும்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை, இங்கே கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் தான் கிடைக்கிது. அதில் என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? சாப்பாடு முன்னே வச்சுட்டா
பக்கத்தில் ஒரு சின்ன கத்தியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. போஜன பிரியனாக இருக்கவே இருக்கக்கூடாது. தொண்டையில் என்ன செய்யணுமா, அதை கத்தி வச்சு கிழிச்சிட்டு ஓப்பன் பண்ணிடாதீங்க, பிறகு போச்சு. என்னென்னா அதில் ஆசை இருக்க, அது இச்சை இருக்க கூடாது. போஜன பதார்த்தத்தினால் அல்ல, கிருபையினால் உங்கள் இருதயம் ஸ்திரமாக்கப்படுகிறது நல்லது. சிலருக்கு வஸ்திரத்தின் மேலே இச்சை, ட்ரெஸ்ஸு எப்போ நல்ல ட்ரெஸ்ஸு, உயர்ந்த வஸ்திரமே போடணும். அதில் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டால் கூட அதில் புட்டா அதில் ஏதாவது வரணும் அப்படின்னு சில காரியம்னா சில அதில் கூட சில ஆசையெல்லாம் சிலருக்கு இருக்குது. பிரியமானவர்களே, இந்த ஆசை இச்சையில் எல்லாம் சிலுவையில் அறிந்து அனுதினமும் சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயா. யாரும் இல்லை, நல்ல வேலை. சிலர் ஹேர் கட்டிங் பண்ணுறாங்க, இப்படி ஹேர் கட்டிங் பண்ணிட்டு போகிறாங்க, இப்படி ஒரு பக்கம் தள்ளிட்டு போகிற மாதிரி. இதெல்லாம் என்ன செய்யணும், மறிக்கணும். சில அம்மா அப்படியே ஒரு இவ்வளோ ஒரு என்ன செய்யணும், இதெல்லாம் மறிக்கணும். மறிக்கணும் வேண்டாம்மா. நேற்றுக்கு ஒருத்தர் பார்க்குற மியூசிக் போடுறாரு, ஆட்டு தாடி மாதிரி தொங்குது. இங்கே எல்லாமே க்ளீனாக இருக்குது, இது மட்டும் இவ்வளோ தூரம் தொங்குது, இப்படி ஆடுறாரு. இதுவும் போட்டுட்டு எப்படி இருக்கு பாரு, இதெல்லாம் என்னது, இதில் மறிக்கணும். சிலருக்கு சாதாரண, சிலருக்கு மீசை பரவாயில்ல, அது கூட நான் சிலர் வைக்கிறதில்ல, பரவாயில்ல. வீரப்பன் மீசை வைக்கணும், முறுக்கு மீசை. ஒருத்தர் கேட்டேன், சொன்னார், இல்லை எனக்காக நான் மீசை வைக்கல, நான் அந்த அதிகாரத்தில் இருக்கிறேன், என் மீசையை பார்த்தாலும் பயப்படுவாங்கன்ட்டு கேட்குறேன். எப்படியெல்லாம் இருக்குது பாரு. எதுவாக இருந்தாலும் இந்த காரியத்தில் என்ன செய்யணும், மறிக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிலிருந்தெல்லாம் சாகணுமோ அது சாகணும். ஃப்ரெஞ்சு தாடியா பேர் அதுக்கு இல்லை, இப்படி குரங்கு மாதிரியே இருக்குல்ல, பார்க்குறதுக்கு குரங்கு மாதிரியே இருக்கு இல்லையா. இது ஊழியக்காரங்க வேறு, யாருன்னு பேர் சொல்ல வேண்டாம், தெரியும். என்னத்துக்கு அப்படி வைக்கணும், சாதாரண நார்மலாக இருந்த போதாதான் மீசை தாடி வச்சுங்க, பரவாயில்ல. அது ஃப்ரெஞ்சு தாடியா, அது வச்சா தான் ஓடுதோ, பிரசங்கம் ஓடுதோ. எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், சார்லஸ்ன்னு சொல்லி. அவர் எங்களோட இருக்கும்போது எந்த மீசையும் இல்லை, தாடியும் இல்லை. அதுக்கப்புறம் வெளியே வந்து போட்டு தாடி மீசையை வச்சுட்டாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன் இப்படி வச்சுன்னு கேட்டேன். நிறையா சொறி வந்திருக்கு, நிறையா சொறி வந்திருக்கு, பிளேடு போட முடியல, ட்ரிம் பண்ணிக்கிறேன். அது மாதிரி சொறி இருக்குமோ தெரியாது, பரவாயில்ல. அந்த மாதிரி எதாவது இருந்தால் பரவாயில்ல, அதனால் யாரும் நம்ம என்ன செய்யலாம், ரிலாக்ஸ், பரவாயில்ல. அது இல்லாமல் தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாமே மறிக்கணும். பிரியமானவர்களே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். ஆட்டுத்தாடி, மாட்டுத்தாடி இல்லை ஆட்டுத்தாடி, இதெல்லாம் எல்லாம் மறையணும். கடைசியாக நாம் படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி. தோத்திரம். தினந்தோறும் தேவாலயத்துக்கு இருக்கிறது முடியுமா, கஷ்டம். தினந்தோறும் தேவாலயத்தினுடைய சிந்தனை வரணும். உங்கள் வீட்டில் டைனிங் டேபிள் உட்காந்து நீங்கள் சாப்பிட்ருக்கும்போது பாஸ்டர் சாப்பிட்ருப்பாரா, யாராவது நினச்சிருக்கீங்களா எப்போது? அவருக்கு இதெல்லாம் சரி வராது. இல்லை நீங்கள் சாப்பிடு அப்படி நினச்சிருக்கீங்களா? அல்லது இதெல்லாம் யோசிச்சுருக்கிறீங்களா? அப்போ தேவ ஆலயத்தை நினைக்கும்போது ஊழியரையும் இந்த ஏழைகளையும் என்ன செய்யணும்? நீங்களாம் ஏழை, பாக்கெட் நிறைய எப்படி வச்சுட்ருக்கீங்களா? இல்லை, எங்களுக்கென்று எதுவுமே கிடையாது. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போவுமே சொந்தம் இல்லை, இருந்ததையும் விற்று விட்டோம். எப்படி இருக்கு பாருங்களேன். அப்போது அனுதினமும் தேவாலயம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற காரியம், நமக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் எப்போதும் தொடர்பு இருக்க வேண்டும். அதுக்கு தான் தொலைத்தொடர்பு வசதி ஆண்டவரே நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு தாய் சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு தாய் சாட்சி சொன்னாங்க. நான் அவங்களுக்கு தரிசனத்தில் போய் சொல்கிறேன், நீ செத்தா போயிட்டேன், இவன் ஃபோன் எடுத்து பாஸ்டர் பேசக்கூடாதா? அது மாதிரி உங்கள் பாஸ்டர் இடத்துல எப்போ ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க? பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா, பிரயாணம் போனீங்களே நல்லா இருக்கீங்களா? ஏதோ சிலருங்களை விசாரிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் கர்த்தருடைய சபைக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் ஆலயத்துக்கும் எப்போதுமே ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது எங்களுக்கும் பாதுகாப்பு, உங்களுக்கும் பாதுகாப்பு. 84 வயதுள்ள ஒரு விதவை, 84 வயதுள்ள ஒரு விதவை அனுதினமும்
தேவாலயத்தில் உபதேசம் இல்லை, உபவாசம் பண்ணி. பார்த்தீங்கன்னா வாயை கொஞ்சம் அதிகமாக திறக்கும்போது மாறி போகுது. உபதேசம் இல்லை, உபவாசம் பண்ணி. பிரியமானவர்களே, இங்கே 84 வயதுள்ள ஒரு விதவை, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தான். எவ்வளோ பாக்கியமான ஒரு தாய் பாருங்க. நம்ம அப்படி எல்லாருமே இங்கே வந்து உட்கார்ந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கு நான் சொல்ல வரல, அது ஆர்ஃபனேஜ், அது வேறு. ஆனால் எப்போதும் நமக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் நமக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தொடர்பு நம்ம விட்டு நிற்கக்கூடாது, நீங்கி போகக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. இது தினமும் நமக்கு இருக்கக்கூடிய சம்பவங்கள். ஆகவே நான் வாசித்த அந்த வசனத்தில், என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தினமும் செய்ய வேண்டிய 5 குறிப்புகளை நாம் பார்த்தோம். அதாவது சர்வாங்க தகன பலி என்று சொல்லக்கூடிய நம்மை முழுவதுமாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும். 2வது, தினந்தோறும் அவருடைய சமூகத்தை நாடுங்கள் தேடுங்கள் என்று சொல்வது, தினமும் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஜெபத்தில் தேடி கர்த்தரோடு இசைந்திருக்கக்கூடிய ஜெப வாழ்க்கை. 3வது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனை அறிகிற அறிவில் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. 4வது, அனுதினமும் நாம் சாகணும், மறிக்கணும். சுயமென்னில் சாம்பலாய் மாற, அது இப்படி பாட்டு மாற்றி பாடுறாங்க. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆண்டல் மூட்டும் என்று சொல்லி சாக, அந்த சுயம் என்ன செய்யணும்? சாக வேண்டும், மறிக்க வேண்டிய காரியம் மறிக்கணும். கடைசியாக தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஊழியர்களோடும் உள்ள அந்த உறவு எப்போதும் டிஸ்கனெக்ட் ஆகவே கூடாது. ஆமேன், அல்லேலூயா. சிலருடைய ஃபோனெல்லாம் எப்போவுமே அவுட் ஆஃப் ஆர்டரு. சிலருடைய ஃபோனெல்லாம் எப்பவும் அவுட் ஆஃப் ஆர்டர், அங்கேயே கொண்டு வச்சிரு, அங்கே வச்சா தான் அவுட் ஆஃப் ஆர்டர் வரும். எங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க, தூங்கி எழுந்திருக்க வரைக்கும் யாரும் தொந்தரவு பண்ண வச்சு அவுட் ஆஃப் ஆர்டரோட இடத்துல வச்சிடறாங்க சிலர். அப்படி அல்ல, நமக்கும் தேவனுக்கும் நமக்கும் ஊழியர்களுக்கும் நமக்கும் தேவனுடைய சபைக்கும் நெருங்கிய தொடர்பு. அதுதான் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும் தேவாலயத்தில் நீங்காமல் அந்த அருமையான தாய் ஜெபித்தது போல நமக்கு அந்த ஐக்கியம் நம்ம காணப்படுவோம் என்றால் நாம் பாக்கியவான் வரிசையில் வைக்கப்படுவோம். அதைத்தான் நம்ம நீதிமொழிகளில் வாசித்தோம். தேவனுடைய கிருபை இம்மட்டும் நடத்தினது, இனியும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கலாம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையன் எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பையன் எண்ணுகிறேன். என் நீதியாயின் தடுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்று
வளர்ந்திடவே அழைத்தவர் நிறைவேற்றவே. அனுதினம் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும்போது பாக்கியவான்களாய் மாறுவோம். சரீரத்தை முழுவதுமாக பானபடியாக சர்வாங்க தகுந்தபடியாக ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் எப்போது கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி வேதவாக்கியில் ஆராய்ந்து பார்த்து சுபாவங்கள் மாற்றம் அடைந்து தேவனுக்காக நம்ம எதையும் செய்ய நம்ம ஆயத்தப்படணும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே நீர் கடந்து வந்தபடினால் நம்ம துதிக்கிறோம். தொடக்கம் முதல் இம்மட்டும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தால் நீர் எங்களை நிறைத்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டீர், எங்களோடு பேசி கர்த்தாவே உடைய வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டபடினால் நம்ம துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையும் பிரசன்னம் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கபடினால் நம்ம துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின எல்லா வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாக எங்களை கர்த்தாவே உம்முடைய வசனங்கள் சுட்டி காட்டி கொண்டிருந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரம். அதிகாலையிலே எழும்பி எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவரே அதை பார்க்க ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபைகள் புதிது. அந்த கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க கிருபை செய்வீராக. சர்வாங்க தகன பலியாக எங்களை முற்றிலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் என்னென்ன காரியங்களை தவறி இருக்கிறோம் ஆண்டவரே விட்டுருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே இதெல்லாம் எங்களை உணர்த்துவதற்கு ஆண்டவரே உடைய சமூகத்தில் வரும்போது என்னுடைய குற்றங்களை எல்லாம் ஆண்டவரை சுட்டி காட்டி ஆண்டவரை உணர்வடைய உடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ளே பட்டயமாக இருந்து ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் இந்த காரியங்களை யார் யார் குறைபட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தாவை நிவர்த்தி செய்து கர்த்தருக்கு பிரியமானதே செய்ய கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. 1000 நாளை பார்க்கிலும் உடைய ஆரை பிரகாரங்கள் சொல் ஒரு நாள் நல்லது என்று சொன்னீர் ஆண்டவர். எப்போதும் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தாவை உம்மை தரிசிக்க உம்மை ஸ்தோத்தரிக்க உம்மை மகிமைப்படுத்த தேவ சமூகத்தில் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எப்போது நாங்கள் ஜெபத்தில் ஆண்டவர் உறுதியாக இருக்க ஆண்டவரே விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா 1 மணி நேரமாவது நீர் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று சீசர்களோடு கேட்டீரே. இந்த நாட்களில் எங்களோடு நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விழித்திருக்கலாம் ஆண்டவரே, பகலாவது இரவாவது எப்போதாவது உடைய சமூகத்தில் ஆண்டவரே 1 மணி நேரம் சோதனைக்கு உட்படாதபடி ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக எங்களையும் சபையையும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க பெரியோர் சிறியோர் எல்லாரையும் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் பேசின ஒவ்வொரு வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையோடு ஐக்கியம் ஊழியரோடு உள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை உண்மையும் உத்தமுள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்கும் போது நிச்சயமாகவே உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படுவோம். நீர் வரும்போது ஆண்டவரே உம்முடைய சந்திக்க எங்களை தகுதிப்படுத்துவீர், சபையை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. கேட்டது மாத்திரமல்ல அதுபடி நடக்கிறவர்களாக ஆண்டவர் இந்த குறிப்புகளை கர்த்தர் எங்களை பேசின அந்த 5 குறிப்புகள் 7 குறிப்புகளையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவர் இன்னும் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த வசனங்களை கேட்டோம் அதன்படி நடக்கிற சபைகளை மாற்றும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே தேவ சமூகத்தில் எப்போது நாங்கள் விழுந்திருந்து காத்திருந்து ஆண்டவரை உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும் அந்த வாஞ்சி அந்த தாகத்தையும் எல்லாருக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல சர்வாங்க சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு பலவிதமான போராட்டங்கள் எத்தனையோ பேருக்கு மனதில் பிரச்சனைகள் ஆண்டவரே, வேதனைகள் கண்ணீர்கள் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லும் போது ஆண்டவர் அவர்களோடு நீர் செல்லும்படியாக ஜெபிக்கிறான். எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒன்று குறையில்லாமல் நடத்தும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை நடத்தி செல்லும், கரம் பிடித்து கொள்ளும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.